வரலட்சுமியே வருக வருக என் தங்க பிள்ளையே. ஆடி கடைசியின் வெள்ளியிலே வரலட்சுமியின் விரதத்திலே உனக்கு வேண்டியதை சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுப்பதற்காக இந்த வாராகி நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். என் பிள்ளைகளுக்கானது தள்ளிக்கொண்டே போய்கொண்டு இருந்தது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, வெற்றி வாய்ப்பை சூடும் தருணத்தில் என்ன தடைகள் வந்து சேருகிறது என்று தெரியாமலே உன் மனம் அங்கு மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருந்தது அல்லவா? அத்தனை பேருக்கும் நடுவினிலே என் பிள்ளைகளை எப்படி முன்னேற்றப் போகிறேன் என்று நீ பார்த்தும் வியக்கும் வண்ணத்தில்தான் உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். போராட்டத்தை வென்று விட்டாய், உன் சோதனையை வென்று விட்டாய். இனி சாதனை படைக்கும் நல்ல நேரத்தை நெருங்கி விட்டாய். உன் தடைகள் எல்லாம் உன்னை விட்டு அகலப் போகிறது. என் முன்னால் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி அம்மா என்று அழைக்கும் இந்த தருணத்திலே உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் உன் கண் முன்னை காட்டி உனக்கு நான் வெற்றி செய்தியை தருவதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். தடை ஏற்பட்டு விட்டதோ என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். உன் உறவு உன்னை விட்டு போய்விட்டாரோ, யாரோ ஒருவருக்காக உன்னை ஒதுக்கி வைத்து விட்டாரோ என்று எண்ணி எண்ணி மனம் வருந்த வேண்டாம். அவரை உன்னை தேடி வந்து வாழ்க்கை நற்பலனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனம் வெற்றியை கொண்டாடத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் முடிவில் அவரே உன் கூட இருந்து உனக்கான வாழ்க்கை துணையாக இருக்கும்போது உன்னை துணையை மீட்டெடுக்க இந்த வாராகி தவிர வேறு யாரால் முடியும்? இதோ நீ எதிர்பார்த்த நல்லதை, உன் எதிர்பார்த்த வெற்றி செய்தியை, உனக்கு நல்ல செய்கின்ற விஷயத்தை இப்பொழுது உன் துணையின் மூலம் செய்வதற்காக இந்த வாராகி தாயே வந்திருக்கின்றேன். மாங்கல்ய பலத்தோடும் மங்கள சுபகாரியத்தை செய்வதற்கான நல்ல நேரத்தை நான் தொடங்கிவிட்டேன். இனி சுபகாரியம் நடக்குமா நடக்காதா என்று நினைத்து கொண்டு இருக்க வேளையிலே உன் வீட்டில் சுபகாரியத்தை நடத்தி வைப்பதற்காக இந்த வாராகி அன்னை நான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற வலியும் வேதனையும் நீ இப்பொழுது அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இது நினைத்தும் இங்கு வருத்தப்படாதே. உன் வெற்றிக்கான இந்த தருணத்தில் பல பேர் பலவிதமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று தெரியாமலே உன் மனம் புண்பட்டு அங்கு எப்படி செய்வது என்று தெரியாமல் தானே தவிக்கின்றாய். எனக்கு ஒரு வழிகாட்டியாக யாரும் இல்லை என்று தானே எண்ணிக்கொண்டிருந்தாய். இதோ உன் வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தராமல் இருப்பேனா? நடப்பது யாவும் என் அருளோடும் ஆசியோடும் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் மிக பெரும் வேண்டுதல் என்னிடத்தில் வைத்து விட்டாய். அந்த வேண்டுதலை வைத்துவிட்டு திரும்ப திரும்ப அதையே நினைத்து கொண்டு ஏன் தங்க பிள்ளையே நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். நான் தான் உன்னிடத்தில் உனக்கான தருணத்தை சொல்லி விட்டேனே. இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று வாராகி சவால் விட்ட பிறகும் எதற்காக இந்த மனதில் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? நடக்குமா நடக்காததா என்பதை தாண்டி நடப்பது யாவும் நல்லதை மட்டும்தான் என் தாய் நடத்தி தரப்போகிறாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகவும் இரு. விதி போன போக்கிலே சென்று கொண்டு இருக்கின்றேன் என்று விதியை நினைத்து மட்டும் வருந்தாதே. அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமையை என் தாய் எனக்கு கொடுத்திருக்கின்றாள். அதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கத்தான் போகிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு வெற்றி வாய்ப்பை சூடப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட போதும் நீ இதற்குமே மனம் வருந்தவே வேண்டாம். இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும் என்று எப்போதும் என் பிள்ளைகள் அடம்பிடித்ததை தாண்டி
எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தாருங்கள் அம்மா என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனைகளை தீர்ப்பதற்குத்தான் வரலட்சுமியோடு நான் வந்து இருக்கின்றேன். உன் வீட்டில் சுபகாரியம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் இந்த வரலட்சுமியோடு வந்து இருக்கின்றேன். யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்வில் இருந்த தடைகள் அகலத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்த வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த வேளையிலே நல்லதை மட்டுமே நடத்தி தர இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அல்லலுக்கும் இப்பொழுது உனக்கான தருணத்தை நான் இங்கு நல்ல நேரமாக தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் எந்த கவலைகளையும் நீ வைத்து கொள்ள வேண்டாம். வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையே, நீ எடுத்து வைக்கின்ற முடிவினிலே இந்த தாய்தான் உறுதியாக இருக்கின்றார் என்பதில் தெளிவாக இரு. உன்னுள் இருந்து உனக்கான முடிவை எடுத்து நீ போகும் இடமெல்லாம் வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி இன்று முதலே ஆரம்பத்தை தொடங்கிவிட்டேன். இனி எந்த விஷயம் எப்படி நடக்க வேண்டும் என்று நீ விருப்பப்பட்டாயோ நீ ஆசைப்பட்டாயோ அதன்படிதான் நடக்கப் போகிறது. உன் மனதில் வேதனைகளையும் துன்பத்தையும் நான் தாங்கி பிடிக்க இருந்து கொண்டு இருக்கும் போது அதை பற்றி மட்டுமே யோசிக்காதே. அந்த துன்பத்திலும் துயரத்திலும் உனக்கான நல்லதை இந்த தாயை தவிர வேறு யாராலும் செய்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று என்னிடம் கேட்கும் போதெல்லாம் நானும் என் பிள்ளைகளை பற்றி அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எப்படியாவது நல்லது நடந்துதான் ஆக வேண்டும் என்று நீ என்னிடம் மரம்பிடிக்கின்றாய். நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளைக்கு நான் இங்கு செய்வதற்காக வந்திருக்கும் போது என்னை தாண்டி எதுவும் நடக்காது என்பதை நீ தெளிவாக்கிக்கொள். உன் துன்பத்தை என்னுள் தாங்கிக் கொண்டு நீ கேட்ட இன்பத்தோடு நீ கேட்ட வெகுமதியோடு இந்த தாய் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன். மனதில் எத்துணை வழிகள் இருந்தாலும் சரி, அந்த வழிகளை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனதோடு நீ வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே. நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் சிந்திக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்னை காப்பதற்கு என் குலதெய்வம் என் தாய் என் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள். அவள் என் எதிரிகளிடமிருந்தும் மட்டுமல்ல, என் விதியிலிருந்தும் கர்மாவிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு வந்துவிட்டாள் என்பதில் தெளிவாக்கிக்கொள். உன் மனதோடு நான் உன்னை வைத்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே யாருமில்லை என்று நினைக்கின்றாய்? உன் அத்தனை வழிகளை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்குள் இருக்கின்ற வெற்றியை என்னிடத்தில் ஒப்படைத்து விடும். நடப்பது யாவையும் பார்த்து பயமோ பதற்றமோ அடையாதே. எத்துணை சோகங்கள் உன்னில் வந்து தாக்கினாலும் சரி, அத்தனையும் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி இனி உன் மனதிற்குள் கலக்கம் அடையாதே. கவலைப்படுவதனாலும் கலக்கம் அடைவதனாலும் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. மாறாக வெற்றியை பக்கம் நான் உன்னுள் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நீ இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் அவர்களின் கவனத்தையும் அவர்களின் சூழ்நிலையும் திசை திருப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். என் மனதிற்கு விருப்பப்பட்டு எனக்கான வாழ்வை வாழ முடியவில்லையே என்று நீ நினைக்கின்றாய். இதோ உன் மனதிற்கு ஏற்றால் போல் உன் சூழ்நிலையை மாற்றியமைத்து உனக்கு வெற்றி என்னும் தீபத்தை தருவதற்காகத்தான் இந்த வராகி வந்து கொண்டு இருக்கின்றேன். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம். உன் சூழ்நிலைகளை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் என் தங்கமே. சோகத்தோடு இருந்த காலகட்டத்தை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு இப்பொழுது வெற்றியின் பக்கம் உன்னை அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த தாயே நான் வந்து இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி,
எப்படியாயினும் சரி, உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து வருவதற்கு இந்த தாய் கரம் பற்றி இருக்கும்போது நீ மனதிற்குள் எந்த வருத்தத்தையும் வைத்து கொள்ளாதே. உன் நிழலாகத்தான் உன் தாய் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை அகற்றி உன் வெற்றிக்காக நான் பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் உனக்கு தீங்கி விளைவித்தவர்களை பற்றியும் உனக்கு கண்ணீர் வர வைத்தவர்களை பற்றியும் கண் கலங்கிக் கொண்டிருக்காதே. கண் கலங்கும் விஷயத்தில் நல்லதொரு தீர்வையும் முடிவையும் தருவதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கும் போது நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நீ நினைத்தது தான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.